ஹலோ கைஸ். ஸோ பிக் பாஸ் நேற்று அடடா செம பரபரப்பாக போச்சு, இல்லை செம ஃபயராக போச்சு. ஆக்சுவலி என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தோம்னா ஏஞ்சல் வெர்சஸ் டெவில். நோ டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் அப்படி சொன்னதான் கரெக்டாக இருக்கும். என்ன அப்படின்னா டெவிலுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்னென்னா, நீங்கள் ஈவு இறக்கம் எதுவுமே காட்டாமல் ஏஞ்சல்ஸை வந்து நீங்கள் கொடுமைப்படுத்தணும். ஓகேங்களா? அது ஏஞ்சல்ஸ் வந்து பொறுத்து போகணும். அதாவது கோவப்படக்கூடாது, அழக்கூடாது, எந்த வித கோவமும் காட்டக்கூடாது. அதுதான் வந்து ஏஞ்சலோட வேலை. ஸோ டெவிலுக்கு என்ன வேலைன்னா அவங்கள தூண்டி விட்டு கோவம் வர வைக்கணும். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுக்கப்பட்ட டாஸ்க்கே தவிர நீங்கள் வந்து இப்படி தான் கோவப்படணும் பிக் பாஸ் வந்து ரூல்ஸு சொல்லலை. ஓகேங்களா? அது வந்து அவங்கவுங்க இஷ்டம். எப்படி கோவப்படுத்துகிறாங்களோ அது வந்து அவங்க இஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு கோவப்பட்டினதுலேயே உச்சியில் போன ஒரு டெவில் வந்து மஞ்சுரி டெவில். ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ட்ஸால் அவங்க இது பண்ணல. முட்டையை குடிக்க வைக்கிறது, பவித்ராவை வச்சு செஞ்சிட்டாங்கப்பா. முட்டையை அப்படியே வாயில் ஊற்றி குடிக்க கூட வைக்கல. அதை அப்படியே வச்சுக்கோங்க, முழுங்காதீங்க, அதுதான் அவங்களுக்கு டாஸ்க்குன்றாங்க. பவித்ராவும் பண்ணாங்க. சரிங்களா? அந்த முட்டையை எடுத்து கையை தேய்ச்சி மூஞ்சி தடவிக்கோங்க, அதையும் பவித்ரா பண்ணாங்க. ஓகே. அதே மாதிரி ஹன்ஷிதாவை வந்து வரமிளகாவை சாப்பிட வச்சாங்க. என்ன அவங்களும் சாப்பிட்டு வாந்தி எடுத்தாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து டெவில்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிக்கினாங்க 3 பேர். யார் யார்? ஹன்ஷிதா, சத்யா அண்ட் பவித்ரா. இவங்க 3 பேரையும் ஈஸியாக வந்து கோவப்பட வச்சிடலாம், எமோஷன் பட வச்சிடலாம். அதுதான் வந்து அவங்களோட பிளானு. ஸோ ஹன்ஷிதா, எப்பா நேற்று ஹன்ஷிதா வாய்ஸில் வீடே நடுநடுங்கு போயிடுச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் கத்தினே தான் இருந்தாங்க ஹன்ஷிதா. அதாவது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஞ்சல்ஸ் கிட்ட வந்து 3 பேட்ச் ஹார்ட்டின் பேட்ச் இருக்கும். அவங்க கோவப்பட எமோஷனை காட்ட அந்த பேட்ச் வந்து பிடுங்கப்படணும். அதுதான் வந்து டெவில்ஸ்க்கான டாஸ்க். ஓகேங்களா? அன்ஷிதா வந்து என்னதான் கோவம் வந்தாலும் சிரிச்சுக்கினே அப்படியே தள்ளி இருந்தாங்க. தர்ஷிகா உண்மையிலே டெவில் அப்படின்ற இதை வந்து சூப்பராக பண்ணாங்க. என்னென்னா தர்ஷிகா வந்து என்ன பண்ணாங்கன்னா, அன்ஷிதா என்ன சொன்னாலும் இது பண்ண மாட்டாங்க. ஜெஃப்ரியை வந்து தோப்புக்கரணம் போட வச்சா அவங்களுக்கு கோவம் வரும்ன்றது அவங்களோட டாஸ்க். ஸோ ஜெஃப்ரியும் பார்த்தீங்கன்னா கால் வலிக்க போட்டான். இப்போ அவன் வந்து என்னால் முடியல வலிக்குதுன்னு சொல்லி தான் ஒரு பேட்சை வந்து எடுத்துருப்பாங்க. அவன் அதை பண்ணல. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு ஹன்ஷிதாவுக்கு பயங்கர கோவம் வந்துச்சு. கத்தி ஊரை கூப்பிட்டு நான் இந்த ஆட்டத்தை விட்டு போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேட்சை எப்படியோ பிடிங்கியாச்சு. டெவிலுக்கான மேட்ச்சு கிடச்சிச்சு. அவங்க கோவப்பட்டாச்சு. இதில் இன்னொரு மாசான விஷயம் என்னென்னா, நேற்று வந்து டெவில்ஸ் ஒரு வாட்டி ஜெயிக்கும் போது பிக் பாஸ் வந்து தீமைதான் வெல்லும் சாங் போடுவார் பாருங்க. அப்படியே நம்மளே அந்த டெவில் உள்ள போன மாதிரி ஒரு ஃபீல் சூப்பராக இருந்துச்சு. நேற்று ஓர்த்தான டெவில்ஸ் யாருன்னு அப்படின்னு நான் சொல்லணும்னா, தீபக் அண்ட் தர்ஷிகா 2 பேருமே மாஸாக பண்ணிட்டாங்க. டெவில்ஸ்க்கான எல்லா 10 பொருத்தமும் பக்காவாக இருந்த 2 பேர், டெவிலாக மாறி போயிருந்த 2 பேர் ஃபஸ்ட்டு தீபக் தான். அப்புறம் தான் தர்ஷிகாவை கூட சொல்லுவேன். தீபக் அப்படியே டெவிலாக மாறி எல்லாருக்கிட்டையும் வந்து பூந்து விளையாடிட்டார். முக்கியமாக பவித்ரா கிட்ட வந்து அந்த போன வாட்டி விஜய் சேதுபதி கிட்ட அந்த பொம்மை வந்து நான் வந்து வேணும்ட்டே பண்ணல அப்படி சொன்னாங்கல்ல, அதையே சொல்லி வச்சு சேர்ந்தார் தீபக். பவித்ராவும் எமோஷ்னல் ஆகிட்டாங்க. ஸோ தீபக் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ணார். அதேமாதிரி தர்ஷிகாவும் சூப்பராக பண்ணாங்க. யார் எப்படி அடித்தா எங்கே வலிக்கும்னு தெரிஞ்சு கரெக்டாக வந்து டெவிலுக்கான ஒர்க்கை கரெக்டாக பண்ணாங்க. இங்கே நான் ஏன் மஞ்சுரி டெவிலை சொல்லலை அப்படின்னா, அவங்க பண்ணது வந்து எனக்கு ஒர்த்தாக தெரில, கொமட்டின் தான் வந்தது. ஏன்னாவோ தோசைக்கல் தான் பவித்ரா வாய் மாதிரியும் ஒரு முட்டையும் உடச்சி ஊற்றிருந்தாங்க. அது லைட்டாக இல்லை, நல்லாவே கொமட்டுற மாதிரி தான் இருந்தது அவங்க பண்ணது. ஸோ எனக்கு ஒர்த்தாக தெரிஞ்ச டெவில்ஸ் வந்து தீபக் அண்ட் தர்ஷிகா. இதில் வேர்ஸ்ட்டாக தெரிஞ்ச டெவில்ஸ் 2 பேர் இருக்காங்க. நீங்கள் உங்கள் மைண்டே கரெக்டாக அவங்க வந்துட்டுருப்பாங்க. யார்? சௌந்தர்யாவும் ஜாக்லினும். நான் என்ன சொல்கிறேன், டாஸ்க்காக விளையாடுங்கன்றேன். உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு டெவில்ஸ் தான் ஈவிரக்கம் எதுவுமே இல்லை, அவங்க அப்படி பண்ணி தான் ஆகணும். அப்படியே அவங்க தாண்டி பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து பிக் பாஸ் சொல்ல போகிறார். விஜய் சேதுபதி வந்து மிரட்ட போகிறாரு. ஓகேங்களா? அதை விட்டுட்டு ஜாக்லின்னு யார் என்ன இது பண்ணாலும் வேணாம்ப்பா இதில் ஏம்மா நீ டெவிலாக நடிக்குமானா நீ ஏஞ்சலாக பண்ணிடுற. ஐயோ அதாவது ஜெஃப்ரி ஏதாவது பண்ணிடக்கூடாதுங்க ஜாக்லினுக்கும் சரி. அதாவது ஜெஃப்ரியை ஒன்றும் பண்ணிடக்கூடாது ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாக்கும். அதுவும் சொல்கிறாங்க பாருங்கள், அதை எல்லோரும் சொன்னது கரெக்டு தான். நீங்கள் ஒன்றுமே பண்ணலன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி பழி வாங்குறதுலாம் தெரியாது.
டாஸ்க்கே அதுதான்மா, பழி வாங்குறது தான் டாஸ்க்கேன்னு சொல்கிறாங்க. தெரியாது இது ஜாக்லின்னு சொன்னால் கூட நான் கொஞ்சம் ஒத்துப்பேன். சௌந்தர்யா வந்து சொன்னாங்க பாருங்க, எனக்கு வந்து ஒன்றுமே பண்ண தெரியாது அப்படின்னு. நீங்கள் ஏன் பண்ணல? ஒரே இன்னொரு அந்த இடத்துல வந்து ராணவோ மஞ்சுவோ வந்து இருந்திருந்தாங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக டெவில்கான ஒர்க்கை கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. உங்களுக்கு ஆளுங்க வந்து எல்லாம் உங்களுக்கு இதுவாக இல்லை, ஆனால் நீங்கள் பண்ணல. அதுவும் டாஸ்க்கு போயின்னு இருக்குது. ஜெஃப்ரி வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸையே கழட்டி போட்டு என்ன இப்படி பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க கோவமாக வந்து அழுது இது பண்ணால. அப்போ வந்து ஜெஃப்ரி அழறான். சரி ஓகே, ஜாக்லினும் சௌந்தர்யாவும் 2 பேரும் அழுது சரி விட்றா பார்த்துக்கலாம் விட்றா. அது என்னதான் வந்து எமோஷ்னல் சீனாக இருந்தாலும் எனக்கு வந்து அது ஓவர் சீனாக தான் தோணுச்சு. ஐ மீன் ஜாக்லினும் சௌந்தர்யாவும் பண்ணுறது. இதெல்லாம் டாஸ்க்கு முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணணும். டாஸ்க்லேயே வந்து டெவில் வந்து 2 பேரும் சொன்னாங்க, எனக்கு டெவில் மாதிரிலாம் எப்படி பண்ணுறதுன்னே தெரில, இதெல்லாம் ஓவராக இல்லைங்க. அந்த 2 பேர் வச்சு செய்கிறாங்க. ஆக்சுவலி இப்போ தான் நான் ப்ரொமோ பார்த்தேன். என்னென்னா வந்து டெவில்ஸ் இப்போ ஏஞ்சலாக மாறுறாங்க, ஏஞ்சல்ஸ் இப்போ டெவிலாக மாறுறாங்க. ஆனால் மஞ்சுரியை வச்சு செய்ய போகிறாங்க, அது வேறு விஷயம். இப்போ சௌந்தர்யாவும் ஜாக்லினும் ஏஞ்சலில் இருக்காங்க. 2 பேர் தான் டார்கெட்டாக கண்டிப்பாக இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு. அதே மாதிரி ஹன்ஷிதாவுக்கு வந்து திருப்பி எப்போ தெரியுமா கோவம் வந்துச்சு, யாரோ ஆனந்தியை நிற்க வச்சு சாச்சனா வந்து அவள் ஃபேஸில் வந்து முட்டை எல்லாம் தடவினிருந்தான். ஓகேங்களா? என்னாச்சு, இந்த முட்டை கீழே வந்து இந்த கீழே இந்த முட்டையை எடுத்து அது வந்து வாயில் அப்படிதான் தடவி இருந்தது. ஓகேங்களா? இதை பார்த்துட்டு ஹன்ஷிதா அதை எப்படி நீ கீழே இருக்கிறதெல்லாம் வாயில் தடவை. ஏங்க டாஸ்க்கு பண்ணுற ஆனந்தியே கம்முன்னு இருக்குது. கம்முன்னு அவள் பாட்டுன்னு சிரிச்சிக்கின்னு கம்முன்னு ஏஞ்சலுக்கான ஒர்க்கு பண்ணின்னுக்கிறான். உனக்கு எதுக்கு இவ்வளோ ரோஷம்? கத்திட்டா ஃபுல்லாக கத்திட்டு பேட்ச் எல்லாம் பிடுங்கி போட்டு, இந்தாங்க எல்லா பேட்சும் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு தேவையில்லை, நான் இனிமேல் இது பண்ண மாட்டேன் அது பண்ண மாட்டேன்னு போய் உட்காந்தினா. ஐயோ ஓகேங்களா? உட்காந்தாச்சு, வெளில போய் உட்காந்தாச்சு. திருப்பி வந்து மஞ்சுரி வந்து அவங்க வந்து டெவில். ஓகேங்க, அவங்க வந்து ஆனந்தி என்ன சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே சாப்பிட்றீங்க, உள்ளே போய் சாப்பிடுங்க, தட்டை பிடுங்கி இது பண்ணிட்டாங்க. அன்ஷிதா உடனே, நீங்கள் யார் இப்படி சொல்கிறதுக்கு? ஏங்க அவங்க டெவிலுங்க, அவங்க சொன்னால் நீங்கள் செஞ்சு தான் ஆகணுன்ற ஒரு இது இல்லை. நீங்கள் யார் அவங்க சாப்பாடு விஷயம்னா கோவப்படுறாங்க. ஓகே, டாஸ்க்லேயுமா நான் கேட்குறேன். டெவிலு சொல்கிறாங்க, ஆனந்தியும் கம்முன்னு தான் இருக்காங்க, அன்ஷிதா அப்படி துடிச்சுன்னுக்குறாங்க. இது ஒரு பக்கம் போச்சா. அதுக்கப்புறம் வந்து டெவில்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்துச்சு. இந்த மாதிரி எந்த டெவில் வந்து சரியாக அவங்க வேலையை பண்ணியோ அவங்க வந்து ஜெயிலுக்கு போகணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் வந்து வந்துச்சு. அதில் வந்து அருணுக்கு என்ன பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்சமாவது மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும். ஓகேங்களா? வாயில் முட்டை ஊற்றுறது, அது அப்படியே நிற்க வைக்கிறது, தலையில் தூக்கி செருப்பை வைக்கிறது, இதெல்லாம் வந்து யார் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தா? மஞ்சுரி தான் ஆரம்பித்தாங்க. அவங்கள பார்த்து தான் இந்த மாதிரி மிளகா சாப்பிட்றது எல்லாம் வந்து ஆரம்பித்தாங்க. அதனால் அவங்க தான் வந்து வேர்ஸ்ட் டெவில்னால நீங்கள் அவங்கள தான் ஜெயிலில் போகணும் அப்படின்றது வந்து அருணோட பேச்சில் அவர் நல்லா கோவமே பட்டார். முத்துக்குமரன் என்ன சொன்னார்னா, முத்துக்குமரன் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னென்னா, சரி நீ சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து டெவில்ஸ்கிட்டே மெஜாரிட்டி கேட்போம், யார் வந்து சரியாக பண்ணலன்னு சொல்லும்போது எல்லோரும் வந்து சௌந்தர்யாவுக்கு தான் வந்து நிறைய ஓட்டு வந்து விழுந்துச்சு. ஓகேங்களா? அவங்க தான் ஒன்றும் பண்ணல. ஓகேங்களா? உடனே ஜாக்லின், நானும் தானே ஒன்றும் பண்ணல, ஏன் சௌந்தர்யாவை மட்டும் சொல்கிறீங்கன்ட்டு, நான் அவளை வந்து ஜெயிலுக்கு போக விட மாட்டேன், அது இதுன்னு அங்கே ஒரு சண்டை. ஐயோம்மா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு தாங்க முடியல. அங்கே ஒரு சண்டை போச்சு. உடனே அருண், என்னடா எல்லாரும் இப்படி விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமரன், பாருடா யார் மெஜாரிட்டியும் அவங்கள தான் நாங்கள் வந்து அனுப்புகிறோம். ஓகேங்களா? அதேமாதிரி தீபக்கும் என்ன சொல்கிறாருன்னா, சரி மஞ்சுரி பண்ணது தப்பு அப்படின்னு நீ சொன்னாலும் அது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிக்க போகிறாங்க வீக்கெண்டில், நீ எதுக்கு கோவப்படுற அப்படின்னு தான் தீபக்கும் சொன்னது, முத்துக்குமரனும் சொன்னது. ஓகேங்களா? அது வந்து அவங்க சொல்கிறது கரெக்டு தானே. இப்போ மஞ்சுரி பண்ணது தப்புன்னா அது பிக் பாஸ் வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறாரு, இல்லைன்னா விஜய் சேதுபதி வந்து சொல்ல போகிறாரு. ஓகேங்களா? நீ உன் வேலையை பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். அது கரெக்டு தான். சௌந்தர்யா சரி, ஜாக்லின் சரி, ஒன்றுமே பண்ணாலும் சௌந்தர்யாவை என்ன பண்ணிட்டாங்க, சரி நானே ஜெயிலுக்கு போயிட்டாங்க. உடனே ஜாக்லின், நீ எதுக்கு போகிற, நானும் வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜெயிலில் உட்காந்துருந்தாங்க. அப்புறம் திருப்பி பார்த்தா வந்துட்டாங்க. அது எதுக்கு ஜெயிலுன்னு சொன்னாங்களே எனக்கு தெரில. இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அப்படின்னா, சாச்சனாவும் ராணுவம் வந்து இன்னும் சத்யா என்ன பண்ணாலும் இதாக மாட்டான். அதனால் அவன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டு அவன் கண்ணு முன்னாடி அதை கிழிப்போம் சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ்ஸையோ ஏதோ கிழிச்சிட்ருக்காங்க. அது வந்து சத்யா வந்து அங்கே ரியாக்ட் பண்ணல.
ஸோ கேம் வந்து உள்ளே வந்து டெவில்ஸ்க்கான டிஸ்கஷன் போயிருந்தது. அப்போ வந்து சத்யாவா வந்து சொன்னார் இந்த மாதிரி, மற்றவங்க ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணாதீங்க, அது வந்து கஷ்டமாக தானே இருக்கும் என்ன இருந்தாலும், அது மட்டும் பண்ணாதீங்கன்னு சொல்லும்போது ராணுவுக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு. இதோ பாரு மச்சான், நான் வந்து அந்த டெவில் அப்படின்ற ஒரு இதுக்கோசம் அப்படி தான் நான் பண்ணேன், உண்மையிலேயே எனக்கு ஹர்ட் ஆயிருந்தது தான், ஐம் சாரின்னு சொல்லும்போது உடனே சத்யா, இல்லைடா ராணு, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யூ, இந்த மாதிரி அதனால தான் நான் வந்து பொதுவாக வந்து இந்த பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே அது ஒரு சண்டை வந்துச்சு, இந்த மாதிரி எதுக்கு பர்சனல் திங்ஸ்லாம் நீங்கள் வந்து அட்டாக் பண்ணுறீங்க, யார் சௌந்தர்யாவுக்கும் ராணுவுக்கும். ராணுவ சொல்ல சௌந்தர்யா அது உடனே அதான் சொன்னேன், ராணுவ ஏதாவது சொன்னால் தான் சௌந்தர்யாவுக்கு வந்து வாய்ஸ் ரைஸ் ஆகும். சௌந்தர்யா வந்து கத்துனாங்க. அதுக்கப்புறம் முத்துவும் தீபக்கும் ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க. என்னென்னா, அவங்கவுங்க பண்ணுறது தப்புன்னா வீக்கெண்டில் இல்லை பிக் பாஸ் கிட்ட அவங்கவுங்க பேசிக்கிட்டோம். தப்புன்னா அது வந்து பனிஷ் பண்ண தான் செய்வாங்க. உங்கள் வேலையை எல்லோரும் நீங்கள் உங்கள் டெவில்கான ஒர்க்கு நீங்கள் பாருங்கள், மற்றதெல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டோம். ஓகேங்களா? இதுதான் வந்து நடந்தது. ஒருவேளை 24/7 பிக் பாஸ் பார்த்தோன்னா மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் என்ன கொடுமை பார்த்தாங்கன்னு தெரியுமோ அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா தர்ஷிகா விஷால் ஏஞ்சல்கிட்ட சீண்டவே இல்லை நேற்று நான் டிவியில் பார்த்த வரைக்கும். ஸோ அது எனக்கு தெரில எப்படின்னு. இப்போது ப்ரொமோவில் வந்து டெவில்ஸ்லாம் ஏஞ்சல்ஸாக மாட்டாங்க, ஏஞ்சல்ஸ்லாம் டெவில்ஸாக மாட்டாங்க. அது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான் நடந்துச்சு. அதே மாதிரி இந்த ஃபைட்டை மறந்துட்டேன் பாருங்க கைஸ். அதாவது தர்ஷிகாவுக்கும் ஜாக்லினுக்கும் நடந்த ஃபைட் என்னென்னா வந்து தர்ஷிகா தான் வந்து ஜெஃப்ரியை வந்து தோப்புக்கரணம் போட வச்ச ஆள். அதை பார்த்துட்டு ஜாக்லினுக்கு வந்து கோவம் வந்துச்சு. இப்போ எதுக்கு நீ அவனை இவ்வளோ தோப்புக்கரணம் பண்ண வைக்கிற, ஏற்கனவே அவனுக்கு கால் வலி உனக்கு தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லும்போது தர்ஷிகா உடனே, இது பாருங்க நான் வந்து டெவில்கான வேலை தான் பண்ணி நிற்கிறேன், ஏன்னா டெவில்லாம் ஈவிரக்கம் எதுவுமே இருக்கக்கூடாது, அது உங்களுக்கும் தெரியும் இல்லை, உங்களை மாதிரி நான் ஒன்றும் சும்மா உட்காந்துட்டு இல்லை அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயினே இருந்தது. உடனே ஜாக்லின் தர்ஷிகா என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது ஒன்றும் உங்கள் அப்பா வீடு இல்லை, நீ வந்து இப்படி கத்துறதுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டாங்க. உடனே சௌந்தர்யா அப்படியே பாஞ்சு வந்தாங்க பாருங்க, நீ எப்படி உங்கள் அப்பாவெல்லாம் நீ இழுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதாவது அங்கே இருக்க எல்லாருக்கும் தெரியும் தர்ஷிகா வந்து சொன்னது இது ஒன்றும் மாமியார் வீடு இல்லை, அந்த மாதிரி ஒரு நார்மலாக தான் சொன்னாங்க. ஓகேங்களா? சௌந்தர்யா இப்படி ஒரு பிரச்சனையை தூக்கின்னு வந்துட்டாங்க. உடனே வந்து டெவில்ஸ்க்கான டிஸ்கஷன் வந்து உள்ளே ஃபைட்டு போச்சு. இந்த மாதிரி நீ எதுக்கு அப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சௌந்தர்யா கேட்டோடனே, நான் வந்து இந்த மாதிரி அப்பா வீடுலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா எனக்கும் தான் அப்பா இல்லை, சரிங்களா? இது பாருங்க, நீ வந்து பிறந்ததுக்கப்புறம் நீ உங்கள் அப்பா பேச பார்த்துருக்க, நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கூட இல்லை, நான் இப்படி பேசுகிறேன் நீ யோசி அப்படின்னு சொன்னாங்க. உடனே அங்கே தீபக்கு அருண்லாம் வந்து சேர்ந்து அதை சால்வ் பண்ணி விட்டாங்க. இந்த மாதிரி தர்ஷிகா வந்து வேணும்னே பேசலை அப்படின்ட்டு சால்வ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இது ஒரு ஃபைட்டு போச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்க்கலாம், நீங்கள் 24/7 யாராச்சும் பார்க்குறீங்கன்னா எனக்கு ஒன்றே ஒன்று தான், மற்ற ஏஞ்சல்ஸ்லாம் எல்லோரும் கொடுமை பார்த்தினாங்களான்னு தான் எனக்கு தெரியணும். ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ரோமோ வந்திருக்கு, டெவில்ஸ்லாம் ஏஞ்சலாக மாட்டாங்க, ஏஞ்சல்லாம் டெவிலாக மாட்டாங்க. ஸோ அதுதான் கேட்குறேன். அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். ஓகே கைஸ், உங்கள் கருத்துக்களையும் ஷேர் பண்ணுங்கள்.